வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவலை கொடுக்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 விஷயம். ஒன்று வந்து ராகுல் காந்தி மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் போடல என்னதான் அதிசயம், ஏன் அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க? தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு போடுறாங்க அஸ்ஸாமில். ரெண்டாவது, டிஷர்ட் இயக்கத்தை வந்து ராகுல் காந்தி தொடங்கியிருக்காரு, அதனுடைய செல் நம்பரும் கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன டீட்டெயில். மூன்றாவது விஷயம், இன்றைக்கி வந்து ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, உடல்நிலை குன்றி இருக்கிறாரா நிதிஷ்குமார்? ஏன்னா அவங்க பையன் நிஷாந்த் குமார் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். பிஜேபிக்கு பீகாரில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இன்றைக்கி வந்து எல்லா கண்களும் பீகாரை நோக்கி தான். என்ன தான் டெல்லி வந்து 70 சீட்டு தான், அவ்வளோதான். இங்கே அப்படி இல்லை, 243 சீட்டு. இப்போ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது உடல் நலிவுற்ற நிதிஷ்குமாரா, துடிப்புள்ள இளைஞராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அப்படின்னு போகும்போது பிஜேபியால் சமாளிக்க முடியாது. அப்போ பிஜேபி போடக்கூடிய கணக்கு என்ன? ஏன்னா அங்கே பீகாரில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி தேவேந்திர பட்னாவிஸ் இதில் இருக்கார், எங்கள் மும்பையில். மனோகர்லால் கட்டார் சொல்லலாம், நம்ம மத்திய பிரதேசம் சௌகான். இந்த மாதிரி வலிமையான ஆட்கள் பீகாரில் இல்லை. எப்படி வந்து மேற்கு வங்காளத்தில் தடுமாறுதோ அந்த மாதிரி. இது வரைக்கும் அதாவது ராம ஜென்மபூமி பீக்கில் இருந்தபோது கூட வந்து அங்கே ஆட்சி அமைக்க முடியல. மோடியுடைய செல்வாக்கு உச்சத்தில் இருந்த 2014 2019 கூட அவங்களால் ஆட்சி அமைக்க முடியல. கிரவுண்டில் ஆள் இல்லை. 243 மெஜாரிட்டியாக வர முடியாது. மெஜாரிட்டி வரத்துக்கு யாராவது ஒருத்தர் துணை இல்லாமல் அவங்க வரவே முடியாது. யார் துணை? நிதிஷ்குமாரை விட்டால் யாரும் இல்லை. நிதிஷ்குமார் அங்கே போய்ட்டு தனியாக நின்னா சிக்கலாக போயிடும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாரை வசிக்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அவங்க பையன் வேறு முன்னிறுத்தப்படுகிறார். அவங்க பையனுக்கே அரசியல் தெரியல. இது என்ன மாதிரி நிலவரம் வரப்போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ராகுல் காந்தி விஷயம். ராகுல் காந்திக்கு அஸ்ஸாமில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் அமைதியாக இருந்தாலும் இந்த மாதிரி எஃப்ஐஆர், பிரியங்கா காந்தி மேலே ஒரு எஃப்ஐஆர், அப்புறம் நம்ம சோனியா காந்தி மேலே கூட ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறத நீங்கள் உசிப்பி விட்டுக்கிட்டே இருங்க. எப்படியும் நீங்கள் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் கம்மி பண்ணது காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த தடவை காங்கிரஸ் மட்டும் பிஜேபி எப்பயும் போல் பெரிய மெஜாரிட்டியாக இன்றைக்கி ஜெயிச்சிருந்ததுன்னா பொது சிவில் சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. எதுவும் பேச முடியாது. இன்றைக்கி காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த முடிவும் மோடியால் பண்ண முடியாது. அதிகாரத்தில் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரில. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கார். அப்போ பிஜேபி அரசாங்கம் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்த எதையும் நிறைவேற்ற முடியாது. பொருளாதார மந்த நிலை இருக்குது. பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தவும் முடியாது. ஏன்னா அவங்க பொருளாதார பற்றியே ஒன்றும் தெரியாது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸுக்கு நம்பிக்கை 49லேருந்து 100 சீட்டு ஒரு ஏற்றம். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது இல்லை. இப்போ 2029 அப்படி வரக்கும்போது இன்னொரு 4 வருஷம். அப்போ பிஜேபி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணும். அடுத்து மோடி இருக்காரா இல்லையான்னு வேறு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட்டு வைக்குமான்னு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் மோடி. இதில் யார் மிக மிக பயங்கரமானவர்கள்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை வரும்போது நம்ம மோடி பக்கத்தில் தான் நிற்கணும், ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்கக்கூடாது. இதை ராகுல் காந்தி உணர்ந்ததுனால தான் மோகன் பகவத்தை குறி வைக்கிறார். எவ்வளவு தைரியம் இருந்தால் சுதந்திர போராட்டம் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு பேச்சு? மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கடவுள், அதுவும் ஒரு கடவுள் அப்படிங்கிறவர் இருந்தார்னு நம்பப்படுது. சிலரால் நம்பப்படுது, பலரால் நம்பப்படாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து இவர் தான் இந்த நாள் தான் சுதந்திர நாள் அப்படின்னு சொன்னால், இதே வேற ஆளாக இருந்தால் சட்டப்படி குற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இப்படி சொல்வது குற்றம். எப்போ கேட்டாலும் சுதந்திர போராட்டத்தை தந்தை பெரியார் இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்கிறீங்களே, இது என்ன பேச்சு? அவர் வேறு அர்த்தத்துக்கு சொன்னார், இது என்ன பேச்சு? மோகன் பகவத் இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் தான் நீங்கள் கவர்மெண்ட் ஆடுறாரு. யாராவது கை வைக்க முடியுமா அவர் மேலே? ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி, அதாவது எப்படி அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, ராகுல் காந்தி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான ஒரு ஆள்னு அடையாளப்படுத்துகிறார். ஏன் அதை பண்ண முடியுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலும் இளைய தலைமுறைக்கு எப்படி கற்பிக்கப்படுதுன்னா, அது பிஜேபி எப்படி சொல்கிறாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் வீர சவார்கருங்கிறவங்க ரொம்ப பெரிய ஆள், அது காந்தியை விட பெரிய ஆளாம் அவர் ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னா, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா தான் அவர் வந்து அடுத்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட முடியும். அது எட்டப்பன் மாதிரி அதை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இளைய தலைமுறை மத்தியில் வந்து ஒரு தவறான தகவலை தொடர்ந்து பரப்ப பிஜேபி முயற்சி பண்ணுது. ஆனால் என்னென்னா, இது முதல்ல எடுபடும், அதுக்கப்புறம் உள்ளே போய் படித்தாங்கன்னா எடுபடாது. காந்தியாரை பற்றியும் நேரு அவர்களை பற்றியும், நேரு அவர்கள் எத்தனை தடவை சிறையில் இருந்தார் அப்படிங்கிறத பற்றியும், காங்கிரஸ் வந்து இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா, இத்தனை வருடங்கள் பண்ணதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று புரியும்.
இல்லைங்க, காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம செல்வாக்கு இத்தனை வருஷம் ஆண்டு ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. இவங்க அந்த 10 வருஷத்தில் எந்த அளவுக்கு கீழே கொண்டு போயிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காங்கிரஸ் பிஜேபி என்ன நினைக்குது, காங்கிரஸை அடிக்கிறதுனா முதல்ல நேரு அவர்கள் அடிக்கணும். நேரு தான் இமேஜில் இருக்கார். எப்படிங்க தந்தை பெரியார் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நேரு அடிக்கணும். அப்போ நேருடைய பொருளாதார கொள்கையே தப்பு, அப்படி தப்பு இப்படி தப்புன்னு நேருவையே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேருவை பற்றி தெரிந்தவர்கள் இளைய தலைமுறை எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வேறு என்ன பண்ணலாம், பிஜேபி அதாவது இது நம்ம சோனியா காந்தியை பற்றி தப்பாக எப்படி பேசுகிறது, ராகுல் காந்தியோடைய நம்ம நேரு அவருடைய லெட்டர்லாம் தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னு எப்படி இங்கே சீமான் சொல்கிறாரோ, தந்தை பெரியாருடைய நிறைய ஆவணங்கள் வெளியில் விட்டால் அவருடைய உண்மை தெரிஞ்சுருங்கிறாருல, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார் என்ன ஆதாரம்னு. அதேமாதிரி பிஜேபியும் சொல்லாது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மிக மிக முக்கியமாக அச்சுறுத்தலாக இருக்கிறது ராகுல், பிரியங்கா. அந்த 2 பேரை என்ன பண்ணலாம், அந்த 2 பேர் மேலே என்ன கேஸ் போடலாம், எல்லாத்தையும் சேர்த்து கேஸ் போட ஒரு வேலையும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறார். எப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே இந்தியா அரசாங்கத்துக்கு சவால் விட்டு பேசுகிறாரு, இந்திய அரசாங்கத்துக்கு சவால் விட்டு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. அதாவது இந்திய வரலாற்றிலே யாரும் இந்த மாதிரி கேஸ் போட மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் பேசுனதுக்கு எதுக்குங்க கேஸு? ஒன்று, மோகன் பகவத் பேசுனது தப்பா, ராகுல் காந்தி பேசுனது தப்பானா ஊருக்கே தெரியும் மோகன் பகவத் தப்பாக பேசுகிறாருங்க. நம்ம சுதந்திரம் ஆகஸ்ட் மாதம் கொண்டாடுறோமே அதையே இல்லைங்கிற மாதிரி ஒரு பேசுகிறாரு. அவரை வெளியே விட்டுட்டு ராகுல் காந்தி மேலே வழக்கு போடுறாங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரியான ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, அவருடைய பதவியை பறிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே போன தடவையே பதவியை பறித்து என்ன ஆச்சுன்னு தெரியும். பதவியை பறித்ததுனால தான் 49லேருந்து 100 ஆனாங்க. இப்போ பதவியை பறித்து பாருங்கள் என்னங்கிறது தெரியும். ஆள் மனசில் பிஜேபி ஒன்று நினைக்குது, எப்படியும் ராகுல் பிரியங்காவை ஏதாவது ஒரு கார்னர் பண்ணி அவங்களை வெளியே விடாமல் தடுக்கணும். ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்திக்கு இந்தியா முழுக்க பெண்களுடைய ஆதரவு அதிகம் பெற்ற தலைவர் அவங்க தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இப்படி போகும்போது பிஜேபியால் அது ஜீர்ணிக்க முடியல. என்னடா அது ஒன்றுமே பண்ண முடியலையே. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி மக்கள்கிட்ட பேசும் பொருளாயிட்டு இது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த தோக்குது ஜெயிக்குது எதை வேணால் சொல்லுங்கள், ஆனாலும் காங்கிரஸ் ஒரு பேசும் பொருள் தான். ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி. இப்போ நீங்கள் டெல்லியிலே பார்த்தீங்கன்னா கூட காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஓட்டே இல்லை, ஆனால் அவங்க டிசைடிங் ஃபேக்டராக தான் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கும் வாக்கு இருக்குது. வாக்கு இருக்கிறதுனால தான் ஆம் ஆத்மி அவரோட கூட்டணிக்கு போச்சு. எப்படி காங்கிரஸ் இருக்கக்கூடிய வாக்குகளை ஆம் ஆத்மி பெற்றுச்சோ அதே வாக்குகள் திரும்பி வருவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். இவங்க சொல்கிறாங்களே இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள். அதே மாதிரி இஸ்லாமியரே, பட்டியல் இனத்தினரே, ஓபிசியை ஒன்று கூடுங்கள்னு 3 பேர் ஒன்று சேர்ந்தால் பிஜேபி காலி. 80% மக்கள் ஓபிசிஐ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர்னு ராகுல் காந்தி சொல்கிறார். 90%ங்கிறார். 90% மக்களுடைய உணர்வுகள் புண்பட்டு இருக்குங்கிறார். இதெல்லாம் பார்க்க மக்களிடம் என்ன மாற்றம் தோன்றாதுன்னு நினைக்கிறீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை யார் மதிக்கலை, யார் மதிக்கிறாங்கிறது தெரியும் மக்களுக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடாதுன்னு சொன்னவர் சவார்கர் உண்டா இல்லையா? அதனால் இது தெரியும். அப்போ என்ன ஆச்சுன்னா ராகுல் காந்தி மேலே பார்வைப்படுது. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார், டிஷர்ட் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது இயங்கிக்கிட்டே இருக்கார் காங்கிரஸ். இன்றைக்கெல்லாம் காலாட்டிகிட்டே இருக்கணும். கரெக்ட். டிஷர்ட் என்ன ஒரு செல் நம்பர் கொடுத்துட்டார். இந்த செல் நம்பரில் கொடுங்க, டீட்டெயில் கொடுப்போம். அதாவது மோடி அரசை எதிர்த்து ஒரு பெரிய இயக்கம் தொடங்குவோம். இப்போ என்ன ஆகும், வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஒயிட் ஷர்ட்டை போட்டு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் போகணுன்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக் இதில் போகணுங்க. அதை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லோரும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மோடி ஒரு வயசாகி போச்சு. இந்த பக்கம் இளைஞரான ராகுல் காந்தி. ஒரு காலத்தில் மோடிக்கான இமேஜ் பெருசாக இருந்தது. இன்றைக்கி மோடி வந்தாவே ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை. இதான் நிலைமை. மகாராஷ்டிராலையும் இதான் நிலைமை, ஹரியானாலையும் இதான் நிலைமை. ஹரியானாலையும் ஒரு பெருசாக போகல, மகாராஷ்டிராலையும் போகல. 2 நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டார். உன் முகத்தை காட்டாதீங்கன்ட்டார். யார் தயவுசெய்து என்னை ஏரியாவுக்கு வருவீங்க, எங்கள் ஏரியாவுக்கு வாங்கன்னு நான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னது யார்? அஜித் பவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் வந்தால் 10 ஓட்டு கூட விழாதுன்னு. ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது வந்துடாதீங்கன்னு. அதனால் உங்களை கூப்பிட மாட்டேன் அப்படின்றது. நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன், உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும், தயவுசெய்து என் ஏரியாவுக்கு வந்துடாதீங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணுறது ஒன்று, எஃப்ஐஆர் போட்டாச்சு அசாமில். இன்னொன்று டிஷர்ட் இயக்கத்தை பெருசாக போயிட்டுருக்குது. எல்லா மீடியாவிலும் அது பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்குது. இன்னொரு லெவலில் ஐயா மோடியை ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு கூப்பிடலன்னு அது ஒரு மோடிக்கு போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பல்ட்டி அடித்த அமித்ஷா அப்படின்னு நம்மளே செய்தி போட்டோம். அங்கே ஒரு பேர் கெட்ட பேர். அப்போ இந்தியா முழுக்க இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த அளவுக்கு பேசும் பொருளாகுதோ, ஏன்னா அவங்க பதவியில் இருக்காங்க, அதே அளவுக்கு அதை விட அதிகமாக பேசும் பொருளாக இருக்கிறது இன்றைக்கி காங்கிரஸ். அது காங்கிரஸுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி காங்கிரஸில் 3 பேர் உழைக்கிறாங்க.
மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் தூங்குறாங்க. அந்த 3 பேர் இருக்கிறதுனால தான் கட்சி இருக்குது. அந்த 3 பேரை ஒழித்து கட்ட விட வேண்டும் என்று பிஜேபி நினைக்குது. எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உலக தத்துவம். அதுக்கு பிஜேபிக்கு, ஏன்னா பிஜேபிக்கு வந்து வரலாறே தெரியாது, வரலாறை மாற்றி அமைக்கணுங்கிற புத்திசாலிங்க அவங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து நிதிஷ்குமார். நிஷாந்த் குமார் வந்து நேற்று நடந்த 17ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். இது வரைக்கும் நிஷாந்த் குமார் வெளியில் பெருசாக வரல. சரி, அவர் ஏன் கலந்துக்கிறாரு? ஏன்னா நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை, என்னங்க மறந்துடுறாரு. இப்போ என்னென்னா 9 மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. 9 மாதங்கள் வரை அவர் இந்த உடல்நிலை சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக செயல்படல, மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இன்றைக்கி வந்த ஒரு கட்டுரை, மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் மாநிலம் முழுக்க சுற்றி வராரு, நிதிஷ்குமாரால் வெளியில் வர முடியல, அவங்க பையன் நிஷாந்த் குமார் வராரு. நிஷாந்த் குமார் அப்படிங்கிறவர் அவருக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் வந்து போன தடவையே நல்ல சீட்டு கொடுத்தாங்க தேஜஸ்விக்கு. 2 தடவை வந்து ஆட்சி துணை முதல்வராக இருந்திருக்கார், நல்லா பணியாற்றியிருக்கார். அவர் மேலே எந்த பெருசாக அலிகேஷனும் இல்லை. யாதவர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடமான பீகாரில் ஓபிசியோடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கி தேஜஸ்வி தயாராக இருக்கார். எல்லாத்தையும் தாண்டி மாற்றம், ஒரு வயதான மறதி உள்ள ஒரு முதலமைச்சர் வேணுமா, இல்லை இளைய முதலமைச்சர் வேணுமா அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் யாரை டிக் பண்ணுவாங்கன்னு பிஜேபிக்கு தெரியும். ஆனால் நிஷாந்த் குமாரை அகற்றிட்டு பிஜேபியால் வர முடியாது. நிஷாந்த் குமார்னால் நம்ம இவரோட பையன், நம்ம நிதிஷோட பையன். ஏன் நிஷாந்த் குமாரை முன்னிறுத்துறதே முதல்ல முடியாது, அது வேலைக்காகாது. அவரே கேட்டாலும் அது வேலைக்காகாத முடியும் பிஜேபிக்கு தெரியும். சரி, நிதிஷ்குமாரை முன்னேற்றலான்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பிரச்சாரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? 243 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள பீகாரில் இன்றைக்கி நிலவரத்தில் தனியாக நின்று பிஜேபியால் பெரும்பான்மை எழுது வாய்ப்பே இல்லை. அப்போ ஜேடியுவை அணைத்து கொள்ள வேண்டியது அவங்க அவசியம். அப்போ ஜேடியு அமைச்சிக்கணும் அப்படின்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர்லேருந்து விடமாட்டுறார். ஆனால் நிதிஷ்குமார் நிதியமைச்சர்லேருந்து விடமாட்டுறார். எப்படி ஷிண்டேவை மிரட்டினாங்களோ அது மாதிரி நிதிஷை மிரட்ட முடியாது. ஏன்னா நிதிஷ்ட எம்பி இருக்குது, அதையும் தாண்டி அங்கெல்லாம் முகங்கள் இருக்குது, இங்கே முகமே இல்லை. யாரை வச்சு பண்ணுவீங்க? சாம்ராஜ் சௌத்ரின்னு இருக்கார், அவரை வச்சுலாம் பண்ண ஓட்டே கிடைக்காது. அப்போ பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கல். அதனால தான் அமித்ஷா சொன்னார் இன்னும் பீகாரை பற்றி முடிவு பண்ணலன்னார். உடனே இங்கே நிதிஷ் கட்சியில் அதெல்லாம் இல்லைங்க, நிதிஷ் தான்ட்டாங்க. இப்போ பீகாரில் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் அமித்ஷா இருக்கார். நிதிஷை முன்னிறுத்தி சந்திக்கலாமா வேணாமா? நிதிஷை முன்னிறுத்தி சந்திக்கலைன்னா ஜேடியு விட்டு போயிடும். நிதிஷை முன்னிறுத்தி சந்திக்கலான்னா வயசானவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு வரலைன்னா அது கடைசி நேரத்தில் பிரச்சனையாக போயிடும். சரி, யார் பேரையும் சொல்ல வேணாம்னா நிதிஷ் கட்சி ஒத்துக்காது. இந்த தர்ம சங்கடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப புச்சாலியாக ஜெயிச்சுட்டு வந்தீங்க, கூட்டணி கட்சியே இன்றைக்கி ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்குது. இது எப்படி பிஜேபி சமாளிக்க போகுதுன்னு தெரியல. எப்படியும் பீகாரை கைப்பற்றணும்னு நினைக்கிது. ஆனால் வந்து என்ன தான் கூட்டி கழித்து நீங்கள் கணக்கு போட்டாலும் ஒரு முகம் இல்லை. முகம் இல்லாத தான் இன்றைக்கி பிஜேபி. அதை வந்து எப்படி இவங்க நமக்கு தெரிஞ்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த தடவை. அதனால் பீகாரை பொறுத்தவரை இப்போயே நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் இருந்தால் ஏதாவது மாற்றம் இருக்கலாம். ஒன்றுமே இல்லை. ஆட்சிக்கு எதிரான கோபம், ஒன்றிய அரசுக்கு எதிரான கோபம், வயதான மற்றும் மறதி உள்ள நோய்வாய்ப்பட்ட ஒரு முதல்வர், அவர் சீக்கிரம் குணமாகணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். இந்த பக்கம் துடிப்பான தேஜஸ்வி யாதவ் 2 தடவை துணை முதல்வராக இருந்து பெரிய அலிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாத கட்சி. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தை மோடி மீறாருங்கிற பெரிய விஷயம் பீகாரில் ஈடுபடுது. பட்டியலினத்தை சேர்ந்த அம்பேத்கர் அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை பெரிய அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி டேமேஜ் பண்ணுதுங்கிறத மாநிலம் முழுக்க எதிரொலிக்குது. இது எல்லாம் வைத்து சிராக் பாஸ்வான் இவருக்கு உபயோகப்பட மாட்டார்கள். அதனால் எல்லா கட்டுரைகளும் இன்றைக்கு தேஜஸ்விக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.